நம்ம அநேக நேரத்துல ஒன்று படிக்குவோம், தேவாலயத்தின் திரைசீலை ஞாபகம் இருக்குங்களா? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டதுன்ட்டு. அந்த தேவாலயத்தின் திரைசீலை வேல் அதை பாரோக்கேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, இந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் ரெண்டுமே பிரிக்கிற இடம் தான் அந்த அந்த தேவாலயத்தின் திரைசீலை. இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்களா. யூதர்களுடைய பாரம்பரியத்தில் தல்முத் இதெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் என்னதுன்ட்டுலாம். அதுல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு எனக்கு. இந்த திரை சிலைய கழட்டி தூக்கின் போனோம்னா 300 பேர் வேணுமா, குறைஞ்சபட்சம் 200 300 பேர் இருந்தா தான் இந்த திரை சிலையை கழட்டி எடுக்க முடியுமா. அவ்வளோ பெரிய திரை சிலை, அவ்வளோ கனமா இருந்துச்சான் அந்த காலகட்டத்துல, நாளையத்துக்குள்ள. அதனால தான் வசனத்துல ரொம்ப குறிப்பா போட்டிருந்தாரு, தேவாலயத்தின் திரை சிலை. ஏன்னா அது எந்த மனுஷனாலையும் கிழிக்க முடியாது, அது மேல் தொடங்கி கீழே கிழிஞ்சதுன்னு.